السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், நம்முடைய வாழ்க்கையில் செல்வம் அதிகரிக்க வேண்டுமா, பொருளாதாரம் அதிகரிக்க வேண்டுமா, அல்லாஹ்வினுடைய புறத்திலிருந்து ரிஸ்க் நம்மை வந்தடைய வேண்டுமா, நாம் இந்த துஆவை அதிகமாக ஓதுவோம். இந்த துஆவின் மூலமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய வாழ்க்கையில் சிறந்த மாற்றத்தை அல்லாஹ் ஏற்படுத்தி தருவான். அப்படிப்பட்ட மிகச்சிறந்த ஒரு துஆவை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் துஆக்களை ஓதக்கூடிய சந்தர்ப்பத்தில் யகீனோடு இஹ்லாஸோடு துஆக்களை ஓதுவோம். அவ்வாறு ஓதக்கூடிய துஆக்களே அல்லாஹ்விடத்தில் கபூலாகின்றது. அல்லாஹ் தன்னுடைய குர்ஆனிலே குறிப்பிடுகின்றான், தொழுகையை கொண்டும் பொறுமையை கொண்டும் என்னிடம் உதவி தேடுங்கள் என்று அல்லாஹ் தன்னுடைய குர்ஆனிலே குறிப்பிடுகின்றான். நாம் இந்த துஆக்களை யகீனோடு இஹ்லாஸோடு ஓதி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். நிச்சயமாக அல்லாஹ்வினுடைய உதவிகள் நம்மை வந்தடையும். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்றைய காலகட்டத்தில் வாழ்ந்த இமாம்களாக இருக்கலாம், நபிமார்களாக இருக்கலாம், சஹாபாக்கள்களாக இருக்கலாம், அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு தேவை ஏற்பட்டால் அல்லது கவலைகள் கஷ்டங்கள் ஏற்பட்டால் 2 ரக்காத் தொழுதுவிட்டு அல்லாஹ்விடம் கையேந்தக்கூடியவர்களாக இருந்தார்கள். அல்லாஹ்வினுடைய உதவிகளை கண்கூடாக கண்டார்கள். ஒரு சஹாபி தன்னுடைய தோட்டத்திற்கு விவசாயம் செய்வதற்கு தண்ணீர் தேவை. அவர் 2 ரக்காத் தொழுதுவிட்டு அல்லாஹ்விடம் கையேந்தினார்கள். அல்லாஹ்வினுடைய உதவி அவர்களை வந்தடைந்தது. அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாமும் யகீனோடு இஹ்லாஸோடு துஆக்களை கேட்போம். நிச்சயமாக அல்லாஹ் நமக்கும் உதவி செய்வான். நம்முடைய தேவைகளையும் அல்லாஹ் பூர்த்தி செய்து தருவான். நம்முடைய எல்லா நிலைமைகளையும் அல்லாஹ் சீர்படுத்தி தருவான். பொருளாதாரத்தில் அபிவிருத்தியை ஏற்படுத்தி தரும் ஒரு துஆ, ரிஸ்கை அதிகப்படுத்தி தரும் ஒரு துஆ, செல்வ செழிப்பை உண்டாக்கும் ஒரு துஆ. என்ன துஆ என்றால், اللهم ربنا أنزل علينا مائدة من السماء تكون لنا عيدا لأولنا وآخرنا وآية منك وارزقنا وأنت خير الرازقين. மீண்டும் ஒரு முறை இந்த துஆவை ஓதுகின்றேன். اللهم ربنا أنزل علينا مائدة من السماء تكون لنا عيدا لأولنا وآخرنا وآية منك وارزقنا وأنت خير الرازقين என்று வரக்கூடிய இந்த துஆவை நாம் ஓதி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம்.